என்னடா சாரி கட்டிட்டு எங்க போறோன்னு பார்க்குறீங்களா? எங்கேயும் போலீங்க. நேரா கிச்சனுக்கு தான் போய் ஒரு ஸ்வீட் பண்ண போறேன். இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன். அது என்னன்னு நான் உங்களுக்கு பின்னாடி ஷேர் பண்றேன். நாங்க எங்க வீட்டுக்கு ரொம்ப வருஷமா மாட்டுப்பால் தான் வாங்கிட்டு இருக்கோம். பாக்கெட் பால்லாம் அதிகமா யூஸ் பண்றதில்ல. பால்கார அக்கா வீட்டு மாடு கன்னு போட்டிருக்கறதுனால சீம்பால் குடுக்குறேன்னு சொன்னாங்க. சரி போய் வாங்கிட்டு வந்துடலான்னு போனேன். பக்கத்து வீட்லயே தான். 1 1/2 லிட்டர் வாங்குனேன். லிட்டர் ரூ. 200 ரூ. 300க்கு வாங்குனேன். நானே செலிப்ரேஷன் கொண்டாடுறதுக்காக ஒரு ஸ்வீட் பண்ணலாம், இல்ல ஒரு கேக் வாங்கி கட் பண்ணலாம்னு நெனச்சுட்டு இருந்தேன். பட் இது ஒரு லக்கீலி எனக்கு வந்து எதிர்பாராத விதமா சீம்பாலே கெடைச்சது. என்ன செலிப்ரேஷன்னா, நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு. அதுக்கு தேங்க் பண்ற விதமா, அத செலிப்ரேட் பண்ற விதமா தான் நான் இந்த ஸ்வீட் பண்றேன். என்னையும் ஒரு யூடியூபரா ஏத்துக்கிட்டு, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாத்துக்கும், எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட நன்றிய நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு 16 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு, வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு, ஃபேமிலிய பார்த்துக்கலாம், குழந்தைகள கவனிச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் வீட்ல இருந்தேன். பட் வீட்ல இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி, நம்மளும் மத்தவங்க மாரி வீடியோ போடலாம் அப்படின்னு நெனச்சு தான் இதுக்குள்ள வந்தேன். பட் இது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கு பின்னாடி தூங்காத எத்தன ராத்திரிகள் அடங்கியிருக்கு. என்னோட இந்த யூடியூப் ஜர்னில 1000 சப்ஸ்கிரைபர்ங்கிறது ஒரு சின்ன மைல்ஸ்டோன ரீச் பண்ணதான்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் மைல்ஸ் டூ கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படிங்கிறத நான் மறக்கல. இன்னும் நெறைய அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னும் நெறைய ஹார்ட் ஒர்க் போடணும். வீட்டு வேலைய செஞ்சுட்டு, அத வீடியோ எடுத்து போட்டு நெறைய பேர் நல்லா சம்பாரிக்கிறாங்க. பரவாயில்லையே! இது பெட்டரா இருக்கே! அப்படின்னு நான் நெனச்சேன். பட் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. 2 மணி நேரத்துல செய்ற வேலை 4 மணி நேரம் எடுக்கும். அத 4 மணி நேரம் நம்ம உட்காந்து எடிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஜாபுக்கு போற மாரியே தான் இருக்கும். என்ன சேலரி தான் இப்போதைக்கு வராது. பட் ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா வாங்கலாம். சீம்பால் ரெடி ஆயிடுச்சு. சரி கேக் மாரி கட் பண்ணலான்னு சொல்லி கமுத்தி எடுத்தேன். பட் இது கொஞ்சம் சொதப்பிருச்சு. பாதி கேக்கு தான் வெளிய வந்துச்சு. பாதி குண்டாலயே அப்படியே ஒட்டிக்கிச்சு. இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அத கட் பண்ணிட்டோம். சரி இதுதான் இப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பாதி தனியா வச்சிருந்தேன். அதுவும் பாதி குண்டால அப்படியே தான் ஒட்டிக்கிச்சு. அதையும் கேக் மாரியே கட் பண்ணிட்டு நாங்க இந்த 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றத செலிப்ரேட் பண்ணுனோம். ஏன் 2 பாத்திரத்துல வச்சேன்னா, ஒண்ணுல திக் பால் அப்படியே வச்சுட்டு, இன்னொன்னுல நார்மல் பசும்பால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். 2க்கும் பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. 2மே நல்லா தான் இருந்தது. ஸோ இதையவே கேக் மாரி கட் பண்ணி செலிப்ரேஷன முடிச்சுட்டு, ஹஸ்பண்டுக்கு இது ரொம்ப பிடிக்கும். சரின்ட்டு அவருக்கு தனியா ஒரு கப்ல போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்க இல்லாம இது பாசிபிள் இல்ல. பாய்.